இங்க இந்த அம்மாவோட பையன் ரொம்ப பசியில இருக்கிறனால ஒரு மளிகை கடையில போய் கடன் கேக்குறாங்க. ஆனா அந்த கடைக்காரன் இந்த அம்மாவை பார்த்து தப்பா பேசிடுறான். அதனால அந்த கடைக்காரனை இவங்க அடிச்சிடுறாங்க. வீட்டுல இந்த 3 பேருமே தூங்கும் போது இந்த பையனோட அம்மா அப்பா ஒருவேளை சாப்பாடு கூட நம்ம பையனுக்கு போட முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்தா அந்த பையனை காணோம். அதனால அவங்க 2 பேருமே எழுந்து அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ரொம்ப பசிக்குதேன்னு ஒவ்வொரு வீடா போய் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்த இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குன்னு இருக்கிறது எதுவுமே இல்ல. அதனால இந்த அம்மாவோட தாலியை கலட்டி அடகு வச்சு அதுல வர பணத்தை வாங்கிட்டு வர சொல்றாங்க. இவரும் அந்த தாலியை எடுத்துட்டு அந்த அடகு கடைக்கு போறப்ப அங்க நிறைய திருட்டு பசங்கன்னா வந்து அந்த சேட்டை அடிச்சு போட்டு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிறானுங்க. அந்த நேரம் பார்த்து இவர் வந்தனால அந்த திருட்டு பையில இருந்து ஒருத்தவன் சேட்டு மாதிரியே நடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். இவர் கொடுத்த அந்த தாலியை வாங்கிட்டு அந்த தாலிக்கான பணத்தையும் கொடுத்துட்றான். ஆனா அந்த சேட்டு வீட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு ஓடுறத அந்த ஊருக்காரன் ஒருத்தவன் பாத்துடுறான். அந்த சேட்டை பார்க்கலான்னு உள்ள போனா அந்த சேட்டு அடிப்பட்ட நிலையில உள்ள இருக்கான். இவன் தான் அடிச்சு போட்டு பணத்தை புடுங்கிட்டு ஓடிட்டான்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இவன் வீட்டு முன்னாடி வந்து இவனை பயங்கரமா திட்டி அசிங்கப்படுத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பையனும் அந்த பையனோட அம்மாவும் சாப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. ஊர் மக்கள் எல்லாருமே இவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அதனால பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஊர் மக்கள் தெரியாம தப்பான பழிய இவர் மேல சுமத்தினால இவர் இறந்தே போயிட்டாரு.